கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறார்? அவளோட காத்துட்ருக்கிறீங்கல்ல? எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பவர், ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். என்ன அதிகாரம்னா, ஆண்டவர் செய்கிற ஒரு மகத்துவமான காரியத்தை நீங்கள் செய்ய உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். பொதுவாக பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் பவர் ஆஃப் அட்டானி, ஒரு அதிகார பத்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். அதிகாரத்தை உங்கள் கையில் ஆண்டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். என்ன அதிகாரம்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம். சர்ப்பங்கள் தேள்கள் எல்லாம் எதுக்கு அடையாளம்னா, உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிற தீமைகளுக்கு அடையாளம். உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுகளுக்கு அடையாளம். அதை எல்லாவற்றையும் உங்கள் காலில் போட்டு நீங்கள் மிதிப்பீங்களே தவிர அது உங்களை மேற்கொள்ளக்கூடாது, அது உங்களை கொத்திடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை அழிச்சிடக்கூடாது. வஞ்சிப்பின் ஆவிகள், பிள்ளைகளை பின்மாற்றத்துக்கு நேராக கொண்டு போகிற ஆவிகள், பிள்ளைகளை டிப்ரெஷனுக்கு நேராக தள்ளி கொண்டு போகிற ஆவிகள், இவை எல்லாவற்றையும் இனி அழிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த பவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறார் ஆண்டவர். அந்த பவர் உங்களுக்கு கொடுக்குறார். அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இனி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அழிக்க நீங்கள் அங்கும் இங்கும் போய் அலமோத வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின்படி சர்ப்பங்களையும் தேள்களையும் என்னுடைய காலிலே போட்டு நான் மிதிக்கிறேன், கர்த்தர் கொடுக்குற அதிகாரத்தினாலேன்னு சொல்லி நீங்கள் மிதிக்கணும். அடுத்து, சத்துருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள. சத்ருவானவன்னா பிசாசானவன் சகல தந்திரமான வழிகளை பயன்படுத்தி, அவனுக்குள் இருக்கிற அந்த வல்லமையை பயன்படுத்தி உங்களை அழிக்க வகை தேடுவான். அவனுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம், அதில் அழிந்து போகாதபடிக்கு அவனுடைய அந்த தந்திரங்களை எல்லாம் அழித்து அதை மேற்கொண்டு அதை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி கடந்து போகக்கூடிய அளவில் அதனுடைய கிரியைகளுக்கு தப்பி ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் நாளில் உங்களுக்கு தராத. மேற்கொள்ளுகிற அதிகாரம் அப்படின்னா, அந்த பிசாசுங்க தான் நீ ஒன்றை கண்டு பயப்படணும். அது எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற, எதிர்கொள்ளுகிற அதிகாரம், அதெல்லாத்தையும் தாண்டி கடந்து சென்று சக்ஸஸ் ஆகிற ஒரு அதிகாரம். யார் உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணி உன் தொழிலை அழிக்கணும், ஊழியத்தை அழிக்கணும், வேலையை பிடுங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாத்தையும் தாண்டி நிலைத்து நிற்கிற அதிகாரம் உன்னை கர்த்தர் தருவான். அப்படின்னா அவைகள் ஒன்றும் இனி உன்னை சேதப்படுத்துவதில்லை. தைரியமாயிரு. ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த வசனத்தை பயன்படுத்தி நீ அவற்றிலிருந்து நீ ஜெயம் எடுக்கணும். கர்த்தரோட இந்த பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சாத்தானுடைய பிசாசனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளவும், அவனுடைய வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீர். இந்த அதிகாரத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவரும் வாங்கி கொண்டு இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீய ஆவிகளையும் சக்திகளையும் முறியடித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறட்டும், இருளின் ஆதிக்கம் வெளியேறட்டும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை மாந்திரிக செய்வினை கட்டுகளை கேன்சல் பண்ணி ஜபிக்கிறேன். அவைகளை என் பிள்ளைகளை மிதித்து போட்டு அதிலிருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. கடந்த நாட்கள் அதை மிதித்ததுனால எனக்கு வியாதி வந்துச்சு, அது என்னை பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தேவ வல்லமையோடு இந்த வசனத்தின் படி அதை மிதித்து அதை தாண்டி என் பிள்ளைகள் முன்னேற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே.